தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய பக்தியும் முக்தியும் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதுகாரும் நம்பிக்கை, விரக தாபம், வைராகியம் ஆகியவை குறித்து கூறிய குருதேவர் இன்று பக்தியின் பல நிலைகளை கூறுகிறார். முதல் நிலை சத்சங்கமாகும். சத்சங்கத்தின் மூலமாக சுவாத்தியாயம் என்ற நிலை வருகிறது. பின்னர் இறைவனை போற்றுதலை கூறி ஸ்ரத்தையை கூறுகிறார். அதன் பின் சாதன பக்தியை கூறி நிஷ்டையாக எப்படி இருக்க வேண்டும், கடவுள் பக்தியில் எவ்வாறு நமது ருசி அமைய வேண்டும், பிறகு தீவிரமான பக்தி என்னும் ரத்தி நிலையை அடைதல் குறித்தும், பின் அதே நிலையில் நிலைத்திருப்பதற்கு ஸ்தாயி பாவம் என்பது குறித்தும், பின் கடவுளிடம் அன்பு நிலையில் ஒன்றியிருப்பதை மகாபாவம் என்றும் குறிப்பிடுகிறார். சத்சங்கம் சுவாத்தியாயம் மூலமாக, அதாவது மறைநூல்களை கற்பதன் மூலமாக கடவுளை போற்றும் நிலையை வந்து எய்துகிறது. போற்றும் நிலையிலிருந்து ஸ்ரத்தை உருவாகிறது. ஸ்ரத்தையிலிருந்து பக்தி தோன்றுகிறது. பக்தன் இந்நிலையில் ஜபம், ஸ்மரணம், கீர்த்தனங்கள் முதலிய அங்கங்கள் அடங்கிய சாதனா பக்தியை அனுஷ்டிக்கிறான். இந்த பழக்கத்தின் மூலமாக அவன் தனது பக்திக்கு எதிரான தடைகளையும் பாவங்களையும் எரித்து விடுகிறான். சாதனா பக்தியிலிருந்து நிஷ்டை வளர்ச்சியடைகிறது. நிஷ்டையிலிருந்து கடவுளின் திருப்பெயரை கேட்கவும் உச்சரிப்பதற்குமான ருச்சி ஏற்படுகிறது. அதன் பின்னால் ரதி அல்லது கடவுளிடம் அதிகமான பற்றுதல் உண்டாகிறது. ரதி இதயத்தை மிருதுவாக்குகிறது. ரதி தீவிரமாக ஆகும் பொழுது அதுவே ஸ்தாயி பாவம் அல்லது பக்தி ரசத்தின் நிலைத்த உரு என அழைக்கப்படுகிறது. ஸ்தாயி பாவம் முற்றினால் மகாபாவம் எனும் பிரேம பாவம் உண்டாகிறது. இப்பொழுது பக்தன் பிரேம ரசத்தை பருகி கடவுளிலேயே வாழ்கிறான். இதை வள்ளுவர் கூறும் திருக்குறளில் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று குறிப்பிடுகிறார். பக்தனின் இதயத்தை கடவுளின் செந்தாமரை அடியுடன் இணைக்கும் அன்பின் மெல்லிய பட்டு நூலே பக்தி. கடவுளிடம் உயரிய பற்றுதலே பக்தி. அதுவே தூய தன்னலமற்ற தெய்வீக அன்பு. அதை பக்தர்கள் நிஷ்கபடமாக அனுபவிக்க வேண்டும். பக்தனை கடவுளுடன் ஒன்றுபடுத்தும் புனிதமான உயரிய உணர்ச்சியே பக்தியாகும். எல்லா சமயங்களும் போற்றுவது அடிப்படையான பக்தியை மட்டுமே. அது வாசனைகளையும் ஆணவத்தையும் இல்லாததாக்குகிறது. பக்தி மனதை மிக உயரிய நிலைக்கு உயர்த்துகிறது. விவேகபுரியின் கதவை திறப்பதற்கான சீரிய சாவியே பக்தியாகும். பக்தி ஞானத்தில் முடிவடைகிறது. பக்தி இரண்டிலே தொடங்கி ஒன்றில் முடிகிறது. பராபக்தியும் ஞானமும் ஒன்றே. எல்லோருடைய இதயங்களை ஒன்றுபடுத்தும் அதி அற்புதமான தெய்வீக பசையே அன்பாகும். உயரிய சக்தி வாய்ந்த தெய்வீக மாயாஜால மருந்தே அது. ஸ்ரத்தை, அன்பு, பக்தி இம்மூன்றும் இல்லாத வாழ்க்கை வெறும் வீணே. அது மரணத்திற்கு ஒப்பானது. அன்பு தெய்வீகமானது. உலகில் உள்ள மிகச் சிறந்த சக்தியே அன்பாகும். அது தடுக்க முடியாதது, எதிர்க்க முடியாதது. மனிதனின் இதயத்தை ஆக்கிரமிக்க வல்லது அன்பு ஒன்று மட்டுமே. எதிரியையும் தோற்கடிக்க வல்லது அன்பு. கொடும் விலங்குகளையும் அடிமையாக்க வல்லது அன்பு. அதன் சக்தி அளவிடற்கு அரியது. அதன் ஆழம் கணக்கிட முடியாதது. அதன் தன்மை சொல்லுதற்கு அரியது. அதன் பெருமை விரித்து கூற முடியாதது. மனித அன்பு முழுவதும் சூன்யமே. அது வெறும் மிருக கவர்ச்சி. அது வெறும் உணர்ச்சி.
அது மிருக அன்பு, அது சுயநல அன்பு, அது எப்பொழுதும் மாறும் இயல்பு உடையது. அது வெறும் வஞ்சனை, வெறும் வேஷம். வேலையில்லா திண்டாட்டத்தினால் தவிக்கும் கணவனை மனைவி கவனிக்க மாட்டாள். அவனிடம் அவள் எரிந்து விழுகிறாள். ஏதாவது நாட்பட்ட வியாதியினால் தனது அழகை இழந்த மனைவியை கண்டால் கணவனுக்கு பிடிக்காது. உண்மையானதும் என்றும் நின்று நிலவக்கூடியதுமான அன்பை நீங்கள் கடவுளிடம்தான் காண முடியும். அவரது அன்பு எத்தகைய மாறுதலும் இல்லாதது. உண்மையான அன்பின் மூலம் பக்தியை பெற்று முக்தியை அடையும் வழியை நாம் நாளைய நிகழ்வில் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.